ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நீங்கள் பல குழப்பத்தோடு கூட இருக்கிறத என் ஆவியில் பார்க்க முடிகிறது. ஏன் குழம்பி போயிட்டு இருக்கிறீங்க? ஏன் குழப்பத்திற்கு இடம் கொடுக்குறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் ஒரு கேள்வி கேட்கிறார். குழப்பம் ஏன் வருகிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். இதுக்கு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த குழப்பம் ஏன் வருது அப்படின்னா, சுய புத்தியின் மேலே சாய்வது, நம்ம நினைக்கிறதெல்லாம் சரி என்று சொல்லி நினைக்கிறது. இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் அப்படி தான் என்ன செய்கிறார்கள்? தவறு செய்கிறார்கள். பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கூட தேவன் நடத்துதலுக்கு விட்டு கொடுக்காம அவசரப்பட்டு இவன் நல்ல படித்திருக்கிறான், நல்ல வருமானம் வாங்குகிறான் என்று சொல்லி பார்க்கிறார்களே தவிர தேவ சித்தத்தை பார்ப்பது இல்லை. அழகை பார்க்கிறார்கள், ஜாதியை பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். ஆனால் தேவ சித்தத்தை பார்ப்பதில்லை. அதுதான் சுய புத்தியின் மேல் என்ன செய்வது? சாய்வது. படிப்பின் காரியமாக அதுதான். அதே போல் ஒரு வீட்டின் குடியிருப்பின் காரியமாக அதுதான். எந்த ஒரு காரியமும் நம்ம எப்போ சுய புத்தியின் மேலே சாய்ந்து போகிறோமோ அப்போதான் குழப்பம் வரும். இருதயத்துக்குள்ளே மகிழ்ச்சியே இருக்காது, இருதயத்துக்குள்ளே சந்தோஷமே இருக்காது. எப்போவுமே இந்த குழப்பம் வந்துருச்சுனாலே நம்ம இருதயம் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு வெறுமையாகவே இருக்குதே, ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட பாதையின் வழியாகவே நடத்துகிறார் என்று சொல்லி அந்த துக்கமான ஒரு நேரத்தில், கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கையில் இப்போ தான் வரும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கு, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குழப்பம் என்று சொல்லி நமக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்போம். இப்படி அநேகர் இதை பார்க்கிறவர்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி ஆண்டவர் அதுக்குத்தான் பதில் சொல்லுகிறார். நீ உன் சுய புத்தியின் மேலே என்ன செஞ்சிருக்கிற? சாஞ்சிருக்கிற. உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் நீ நம்பிக்கை இல்லாதபடிக்கு எத்தனை காரியத்தை செஞ்சிருக்கிற. நீனே செஞ்சு தானே எல்லாவற்றையும் மாட்டிக்கொண்டிருக்கிற. நீனே செஞ்சு தானே அநேக காரியத்தில் தோல்வியை கண்டிருக்கிற. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் பார்க்கிறோம், மோசே 12 கோத்திரத்திற்கு ஒவ்வொரு பேரை தெரிந்து கொண்டு கானான் தேசத்தை, வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரிக்க போகிறதற்கு 12 பேரை வேவுக்காரராக என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அதில் போயிட்டு வந்த 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இஸ்ரவேலருடைய எல்லா இருதயத்தையும் கரைந்து போக என்ன செய்தார்கள். ஆனால் இந்த 2 பேர், எந்த 2 பேர்? யோசுவாவும் காலேப்பும். இந்த 2 பேரும் கர்த்தர் நமக்கு பிரியமாக இருந்தால், நம்மேல் பிரியமாக இருந்தால், நாம் போய் வந்த தேசத்தை நமக்கு என்ன செய்வார்? தருவார் என்று சொல்லி கர்த்தர் மேலே விசுவாசம், சுய புத்தியின் மேலே சாயலை. அங்கே இருக்கிறதான எண்ணாக்கியர்கள் இருக்கிறார்களா? அவருடைய பார்வையில் நம்மெல்லாம் ஒரு வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம் என்கிறதான அனுபவம் இருக்கிறதா? எப்பேற்பட்ட அரக்கர்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த தேசத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நமக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். எதன் மத்தியிலும் குழப்ப வேண்டிய அவசியமில்லை, புலம்ப வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார், அந்த தேசத்தில் நம்மளை கூட்டி சேர்ப்பார் என்று விசுவாசித்தார்கள், அறிக்கையிட்டார்கள், அநேகரை திடப்படுத்தினார்கள். அதே போல் அவர்கள் அறிக்கையிட்டபடி தேவன் மேல் வைத்த நம்பிக்கையின்படியே இந்த 2 பேரை தான் ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்குள்ளே என்ன செய்தார்? அனுமதித்தார். துர்ச்செய்தியை பரப்பினவனும் சரி, முறுமுறுத்தவனும் சரி, எதிர்த்து நின்றவனும் சரி, ஆண்டவர் வனாந்தரத்திலே என்ன செய்தார்கள்? அவர்கள் செத்து மடிந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பம் வருவதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் சுய புத்தியின் மேலே நீ சாஞ்சிருக்கிற. இன்றைக்கும் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, நான் இதிலெல்லாம் என் சுய புத்தியின் மேலே சாஞ்சிருக்கிறேன்னு சொல்லி உங்கள் வழியை சரிப்படுத்துங்கள். கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். நம்பிக்கை எப்படி இருக்கணும்? முழு மனதோடு அவரிடத்தில் நம்பிக்கையாக இருங்கள். தேவன் நிச்சயமாய் குழப்பங்களை மாற்றுவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லா குழப்பங்களும் மாறட்டும். பிள்ளைகள் உம்மிடத்தில் நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all.